இது completed. So illustration 1 completed. 2ல வந்து 2ல Gantt chart மட்டும் completed. 3 வந்து போட்டுட்டோம். 4 completed. Illustration 5 completed. ஆ 6th one வந்து பார்க்கலாமா இப்போ? The following table gives data on normal time. இதுல நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் போட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது டெஸ்ட்ல கொடுத்திருந்தேன் போல இருக்குல்ல? இந்த சம் நான் கொடுத்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தேன். இந்த சம் கொடுக்கல. ஓகே ஓகே. See, the following table gives the data on normal time and cost and crash time of and cost for a project. 1 to 2 normal time days cost. 6 1 to 3 is 4. இங்க பாருங்க கண்ணா. 1 1 to 2 வந்து 6. ஓகேவா? 1 to 1 to 3 வந்து 4. 2 to 4 வந்து 5. 2 to 5 வந்து 3. 3 to 4 வந்து 6. 4 to 6 வந்து 8. 6 to 7 வந்து 3. இது மட்டும் புரிஞ்சுதா மேப்பிங்? இப்ப மேப்பிங் புரிஞ்சுதாடா? ஸோ 1 1லேருந்து 2 அப்புறம் 1லேருந்து 3. அப்போ 1 2 3 பொறுத்த வரைக்கும் 1 தான் இண்டிபெண்டன்ட் இது. ஓகே. ஸோ இது 6 இது வந்து 4. இப்போ 2 to 4 5. 3 to 4 6. 4 to 6 என்னமா 2 to 4 5. 3 to 4 6. 4 to 6 8. சொல்லுங்க சொல்லுங்க என்ன டவுட்? ஐயோ சாரி 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 சாரி. இது வந்து 5 3 னா அப்புறம் 4 to 6 வந்து 8. அப்புறம் 5 to 6 4. 6 to 7 3. இது வரைக்கும் புரிஞ்சுதா ஸ்டெப் 1? சூப்பர். மித்ரா புரிஞ்சுதா மித்ரா? ஸ்டெப் நம்பர் 2. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கண்ணா 1 1க்கு கீழே வந்து எப்பவுமே 0 0 கரெக்டா? இப்ப சொல்லுங்க. யார் ஆரம்பிக்கிறீங்க? நந்தனா ஆரம்பிக்க கண்ணா. இப்ப இங்க என்னடா வரும் இந்த ஸ்டெச்? 2க்கு 2 கீழே என்ன வரும்? ஏர்லி ஸ்டார்ட் தானே சொல்றீங்க செல்லம்? குட். அடுத்தது இங்கேருந்து இங்க சொல்லுங்க. ஆ அடுத்தது ஆ ஆனா நல்லா யோசிச்சு சொல்லுங்க செல்லம். ம். சரி இது முடிச்சிடலாமா?
டூ ஃபோர் ஃபோர் சொல்லுங்க. த்ரீ பண்ணிடலாம். ம். ம். அப்புறம் ஃபோர் பண்ணிடலாமா? ஆ. ம். எதுடா ஹையஸ்ட்? அதனால அதான் எடுத்துக்கணும். கரெக்டா? ஆ. அடுத்தது சொல்றா. ம். ம். எதுடா கிரேட்டர்? ஆ. அடுத்தது. ம். சூப்பர். எல்லாத்துக்கும் போட்டோமா? ஏதா விட்டு போயிருக்கா? செல்லம் இது போடவே இல்லையே. போட்டோம் போட்டோம். இந்த ஃபோர் போட்டோம். யாருக்கா ஏதாவது டவுட் இருக்காடா இதுல இப்ப வரைக்கும்? ஆ. நோ மேம். ஓகே. ரிவர்ஸ் யார் சொல்றீங்க? கீர்த்தனாவா மித்ராவா? கீர்த்தனாவா? சொல்றா. ஒரு நிமிஷம்டா செல்லம். ம். அப்புறம் ஒரே நிமிஷம்டா. இப்ப சொல்லுங்க. ம். எதிரா செல்லமா? சாரி. ஃபோர்த் நோடுக்கு சொல்லுங்க. ஃபிஃப்த் நோடுக்கா இங்கயா? ஆ ஆ ஆ. ம். 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 எதுக்குடா? செகண்ட் நோடுக்கா? ஒண்ணு என்ன சொன்னீங்க? 11 மைனஸ் இன்னொன்னு?
ம். அப்புறம் இங்க எப்படி வரும்? 0 எப்படி வரும்? 1க்கு. இரு 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 இருடா இடா. ஒரு நோடு வந்து இங்கேருந்து வருதா? ஸோ 6 minus 6. ஆ. ம். கரெக்ட். ஓகேவா? ஸோ அதனால இங்க 0 கரெக்டா? வேற ஏதாவது விட்டு போயிருக்காடா? எல்லாம் பண்ணிட்டோமா? குட். சூப்பர்ரா. ஸோ இது பண்ணினோமா? இப்போ the normal project duration is 22 days. கிரிட்டிக்கல் பாத் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்க பாருங்க. 1 2 இப்ப இதை வச்சே நான் சொல்லி தரேன் சரியா? 1 2 இங்கேருந்து இப்படி ஆரம்பிங்கடா என்ன? 1 2 4 6 7 ஸ்ட்ரைட்டா எடுத்துன்னு போனோம்னா 6 plus 5 plus 8 plus 3 வந்து 22. இதுவே இப்படி நான் எடுத்துன்னு போறேன். 1 2 5 6 7 இப்படி எடுத்துன்னு போறேன். அப்படி எடுத்துன்னு போனானா 6 plus 3 plus 4 plus 3. ஸோ 16 வரும். ஓகேவா? இது எடுத்துன்னு போனானாக்கா 1 3 4 6 7 எடுத்துன்னு போனா 4 plus 6 plus 3 plus 3 கரெக்டா? ஸோ இது 21. எதுனா ஹையஸ்டா இருக்கு? 22. 22. ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா அந்த 1 2 4 6 7 அப்படின்றது தான் வந்து உங்களோட கிரிட்டிக்கல் பாத்து. ஓகே. ஆக்சுவலா the நார்மல் ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து 22 டேஸ். இப்போ அதோட அசோசியேட்டட் காஸ்ட் பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இப்போ இதெல்லாமே 600 இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டலா சொல்லுமா. ஆ ஆமா ஆமா ஆமா. ஆனா அது கண்டுபிடிச்சது எப்படின்னா வந்து இந்த 0 இந்த 1 2 3 2 6 2 9 இப்படி கண்டுபிடிச்சோம். அதாவது 1 2 3 2 6 2 9 இப்படி கண்டுபிடிச்சோம். ஆனா உங்களுக்கு வந்து இப்போ இல்லஸ்ட்ரேஷன் இதை பொறுத்த வரைக்கும் அங்க ஃப்ளோட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க ஃப்ளோட் இல்லாம கண்டுபிடிக்கிறோம். இப்ப அங்க பார்க்கலாமா? அங்க எப்படி இருக்குன்ட்டு? ஆ. ம். கரெக்ட். ஆனா ஆ, இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம இப்படி ஆட் பண்ணி பண்றோம்ல. இதுல வந்து ஆ, நம்மளுக்கு என்ன பிக்சரைசேஷன் ஆகுறதுன்னா நார்மல் டைம் வந்து ஜாஸ்தி ஆகுறது அந்த மாதிரி பிக்சரைசேஷன் ஆகுறதுன்னு தானே கேக்குறீங்க கரெக்டா? அதுதானே சூஸ் பண்ணிருக்கோம்னா ஆக்சுவலா. ஆமா ஆமா டியூரேஷன் அதிகமா இருக்குன்றது ஒரு பக்கம். அந்த அந்த ஆக்டிவிட்டியோட என்ன சொல்றது?
ஈஸி கம்ஃபர்டபிலிட்டின்னு சொல்லுவாங்கடா. எந்த பிரச்சனையும் இல்லாம எடுத்துன்னு போகணும்னு சொல்லுவாங்கல்ல. கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லாம எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் இப்ப ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அப்பனா என்ன அர்த்தம்னா, கிரிட்டிக்கல் பாத்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு பிரச்சனை இல்லாம நான் எந்த இதை சூஸ் பண்றேன், ஆக்டிவிட்டி செயினை நான் சூஸ் பண்றேன்றது தான் மேட்டர் இங்க. புரியுதா கண்ணா? பிரச்சனை இல்லாம எந்த ஆக்டிவிட்டியில நான் சூஸ் பண்றேன்றது தான் வந்து பாயிண்டிங். கிராஷ்னா என்னன்னு சொல்றேன், நான் கான்செப்ட் சொல்றேன். இப்போ இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? 22 21 16 கிராஷ்ன்ற கான்செப்ட். இப்போ கீர்த்தனா நந்தனா மித்ரா, ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 22 மாசம் சொல்றாங்கடா. ஆனா நான் கொஞ்சம் இதுவே நான் எக்ஸ்ட்ராவா வந்து வஷிதா, மித்ரா, விஜயலட்சுமிலாம் கூட்டின்னு வந்தானா எனக்கு அது வந்து 18 மாசத்துலயே முடிக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் கிராஷிங்ன்றது புரியுதா? அப்ஜெக்டிவ் ஆஃப் கிராஷிங் ஷார்ட் பீரியட். ஆ ஆ ஆடிங் ரிசோர்சஸ். நம்ம இந்த சின்ன வயசுல வந்து டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட்னு பண்ணிப்போம்ல. 10 மணி நேரத்துல ஒரு வேலைய 20 பேர் செய்யறாங்கன்னா, அதுவே 40 பேர் இருந்தான்னாக்கா 6 மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஞாபகம் இருக்கா மேக்ஸ்ல? அந்த மாதிரி தான் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். நான் இன்னும் கொஞ்சம் கூட அடிஷனலா லேபரை போட்டேன்னா என்னோட டியூரேஷன் வந்து கம்மியாகும் அப்படின்றது தான் கிராஷிங்கோட கான்செப்ட். இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது சீக்கிரமா. ஸோ இப்போ வந்து இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா மொத்தமாக ஆட் பண்ணுங்கண்ணா. 600 + 600 + 500 450 900 800 400 450. ஸோ மொத்தமாக எனக்கு வந்து 4700 ரூபாய் ஆகிறது. ஆனால் எனக்கு வந்து இப்போ 22 நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இன்டைரக்ட் காஸ்ட் வந்து 100 ரூபாய். அப்போ 22 நாள்னா எவ்வளோ? 2200. அப்பனா என்னோட டோட்டல் நார்மல் ப்ராஜெக்ட் டியூரேஷன் அந்த அசோசியேட் காஸ்ட் எவ்வளோன்னா, டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னா 6900. இது ஒரு விஷயம். இதுதான் டவுட் இருக்கா இந்த கால்குலேஷன்? மித்ரா, கீர்த்தனா, நந்தனா ஏதாவது டவுட் இருக்கா? திருப்பி சொல்லட்டுமா? எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. இப்போ இந்த காலம் இருக்குல்ல கண்ணா, இது காஸ்ட்ன்றது ருபீஸ், இதுவும் காஸ்ட்ன்றது ருபீஸ். அவங்க என்ன கேக்குறாங்க, நெட்வொர்க் டயக்ராம் டிரா பண்ணிட்டோம், கிரிட்டிக்கல் பார்த்தோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் 22ன்னு சொல்லிட்டு. ப்ராஜெக்ட் டியூரேஷன் அண்ட் அசோசியேட்டட் காஸ்ட் என்னன்னு சொல்றாங்க. ப்ராஜெக்ட் டியூரேஷன்ன்றது 22 நாள். அதோட அசோசியேட்டட் காஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ டேஸ்ல கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அப்போ இதோட காஸ்ட் என்னன்னு கேட்கும்போது இங்க இந்த கம்ப்ளீட் ஆக்டிவிட்டியான காஸ்ட் வந்து இதோட டோட்டல், அதாவது 600 பிளஸ் இதோடது 600 plus 500 plus 450 plus 900
plus 800 plus 400 plus 450. இதான் வந்து நார்மல் காஸ்ட். ஓகேவா? அதை தவிர என்ன சொல்லியிருக்கான்னா இன்டைரக்ட் காஸ்ட் ஒரு நாளைக்கு 100 ரூபான்றான். இப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அப்படின்னா 22 நாளைக்கு இன்டைரக்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகும்? அப்போ 22 இன்ட்டு 100 எவ்வளோ? ஒரு நாளைக்கு 100 ரூபானா 22 நாளைக்கு 2200 ரூபாய். அப்போ டோட்டல் எவ்வளோ? 6900. இது புரியுறதா? குட், சூப்பர். ஓகே செல்லம், நம்ம இதோட இது முடிச்சுக்கலாம். கிராஷிங் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். சரியா? இன்னைக்கு நீங்க இல்லஸ்ட்ரேஷன் 6ஓட நெட்வொர்க்கு கிரிட்டிக்கல் பாத்து அதை மட்டும் போட்டுக்கோங்க ஹோம்ஒர்க்கு. இல்லஸ்ட்ரேஷன் 7 ஹோம்ஒர்க் உங்களால போட முடிஞ்சுதா? கஷ்டமா இருந்ததா? இது நீங்க எடுத்து பாருங்க கண்ணா. ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 7 ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 8ல நான் ஒரே பார்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா வேற செட்டுக்கா? இல்ல, இல்லஸ்ட்ரேஷன் 8 வேண்டாம், ஹோல்ட் பண்ணிக்கோங்க, வேண்டாம். இல்லஸ்ட்ரேஷன் 10டா. யாருக்கு டவுட்? கீர்த்தனா, நந்தனா மித்ரா போட்டிங்களா கண்ணா? எல்எஃப்டியா? மத்ததெல்லாம் போட்டிங்களா? சரி, ஓகே. நந்தனா நீங்க போட்டிங்களா செல்லம்? வெரி குட். ஓகே, 10 வந்து ஜஸ்ட் இந்த டயக்ராம் மட்டும் போடுறீங்களா? நெட்வொர்க் டயக்ராம் போட்டிங்க. ஓகே, குட். நெட்வொர்க் டயக்ராம் மட்டும் போட்டிங்க, கரெக்டா? கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? 31 ஹவர்ஸ். 1 2 3 5 6 7 1 2 4 5 6 7 1 2 5 6 7. கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கிறீங்களா அதுக்கு? குட். இது போடுங்க ஹோம்ஒர்க்கா. இல்லஸ்ட்ரேஷன் 11 படிச்சிட்டீங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் சிபிஎம் அண்ட் பர்ட். ஹோம்ஒர்க் போடலைன்னா இது போட்டுருங்க. ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் வேண்டாம், இது வேண்டாம். இது 13 கணமா? 13ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று சொல்றேன். நீங்க வந்து கிரிட்டிக்கல் டயக்ராம் வரீங்க, முடியுமா? கஷ்டமா இருக்குமா டயக்ராம்? ரொம்ப குழப்புதா? கஷ்டமா இருக்கா? ஓகே, சரி சரி சரிதான். ஓகே, ஓகேடா கண்மா, அப்போ விட்டுருங்க. ஓகே, ரைட். நான் என்னெல்லாம் சொன்னேன் தெரியுமா? எனக்கு மித்ரா நீங்க மட்டும் நோட் பண்ணிக்கிறீங்களா கண்ணா? நீங்க ஜஸ்ட் 1 முடிச்சிட்டீங்க. 2 2 வந்து இல்ல, 2 வந்து கேங் ஷாட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர்ல 3 ஓவர் 4 ஓவர் 5 இது விட்டுருங்க. 5 கம்ப்ளீட்டடு. 6th இப்ப சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஆனா 6th ஹோம்ஒர்க் போட்டுக்கோங்க. டில் 1 2 ஹோம்ஒர்க். ஓகேவா? 1 2 ஹோம்ஒர்க். 7th ஹோம்ஒர்க் செல்லம். ஓகேவா? 8th நான் போடணுமா? 8th 9th 9th ட்ரை பண்றீங்களா? கஷ்டமா இருக்குமா? ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ட்ரை கொடுங்கடா. நீங்க போட்டீங்கன்னா இதுவும் நான் இல்லைன்னா திருப்பி போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதெல்லாம் போடுவேன். டம்மி டம்மி. நீ சும்மா ட்ரை பண்ணி பாருடா. இது கரெக்டா வரணும்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு ட்ரை கொடுத்து பாரு. என்ன என்னதான் நம்ம செல்ஃபா புரிஞ்சுட்டு இருக்கோன்றதுக்கு தான். இல்லஸ்ட்ரேஷன் 10 டயக்ராம் போட்டிருக்கீங்க, இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் கிரிட்டிக்கல் பாத் வரைக்கும் டியூரேஷன் 31 hours. கிராஷ் காஸ்ட் வேண்டாம் இது வரைக்கும். 11 11 இது போட்டுருங்க ஹோம்ஒர்க்கு. 12லாம் வேண்டாம்டா. ஏமா
யாரா? 12 13 12 13 இதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? இது மட்டும் அமுச்சு விடுறேன் பாருங்க. கீர்த்தனா. தேங்க்ஸ்டா நந்தனா. தேங்க்யூ கீர்த்தனா. தேங்க்யூ